இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைடல் saree பாக்ஸ் இருக்குதுங்களா, saree பாக்ஸு அதில் நம்ம வந்து ப்ளீட்ஸ் ப்ரீ ப்ளீட்ஸ் ரெடி பண்ணி எப்படி நம்ம வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நீட்டாக. இதை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து saree பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ட்ராவல் டைமுக்கு வந்து இதை வந்து அழகாக நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரியோட அலைன்மெண்ட்லாம் வந்து எதுவுமே வந்து கலையாகாமல் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங் செகண்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம பல்லு ப்ளீட்ஸும் சென்டர் ப்ளீட்ஸும் நம்ம எடுத்துக்கணும். இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறதுன்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பல்லு ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சென்டர் ப்ளீட்ஸும் எடுத்துகிட்டு ரெண்டுமே வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஷேப்பு ஃபோல்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபோல்டு பண்ணுவோம். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்ம saree பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நம்ம இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த டைப் வந்து இப்போ எப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் ப்ளீட்ஸை டேபிளில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட சாரியோட ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுருந்தோங்க. போட்டுட்டு அந்த சென்டர் ப்ளீட்ஸை நம்ம அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டுடணும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணும். நீட்டாக அலைன் பண்ணிடணும். அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்டில் போட்ட இந்த ஃபேப்ரிக்கை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரண்டில் வச்சுட்டு அதை நீட்டாக நம்ம அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக டைட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்டு இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபோல்டு ஒன்று பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதே ஃபேப்ரிக்கு நம்ம டக்கின் பண்ணுவோம் இல்லைங்களா சாரியை, அந்த ஃபேப்ரிக் தான் இது. அதை எடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கணும். செகண்ட் ஃபோல்டு ஃபஸ்ட்டு ஃபோல்டு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கணும், செகண்ட் ஃபோல்டு உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி வெளியில் வரக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்கு உள்ளே தான் அந்த செகண்ட் ஃபோல்டு நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதை நீட்டாக அலைன் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் ஆக்வர்டாக தெரியாது. அதுக்கப்புறம் எத்தனை ஃபோல்டு வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே நம்ம அதை மடிச்சுக்கணும். ஃபுல்லாக அந்த ஃபோல்டு ஃபுல்லாக அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அப்படியே நம்ம சாரியை இன்னொரு ஃபோல்டும் அப்படியே திருப்பி இன்னொரு ஃபோல்டும் பண்ணிடணுங்க. அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல்லு ப்ளீட்ஸ் கொஞ்சம் மட்டும் வெளியில் இருக்கும். அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம சாரிக்குள்ளே அப்படியே டக்கின் பண்ணிடணுங்க. அங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பேக் மாதிரி வரும். அது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லுமே உள்ளே அழகாக நீட்டாக நம்ம உள்ளே டக்கின் பண்ணிடணுங்க. நல்லா டைட்டாக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எந்த ஃபேப்ரிக்கும் வெளியில் வராமல் நம்ம எங்கன்னா வெளியில் போனாலும் இதை அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம saree பாக்ஸ் ப்ளீட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நல்லா டைட்டாக இருக்குங்க. பாருங்கள், அலைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது, சேஞ்ச் ஆகாமல். அதே மாதிரி பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக டைட்டாக இருக்குங்க. எந்த ப்ளீட்ஸுமே உங்களுக்கு கலையாமல் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம சாரியை இன்னொரு ஃபோல்டும் அப்படியே திருப்பி இன்னொரு ஃபோல்டும் பண்ணிடணுங்க. அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல்லு ப்ளீட்ஸ் கொஞ்சம் மட்டும் வெளியில் இருக்கும். அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம சாரிக்குள்ளே அப்படியே டக்கின் பண்ணிடணுங்க. அங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பேக் மாதிரி வரும். அது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லுமே உள்ளே அழகாக நீட்டாக நம்ம உள்ளே டக்கின் பண்ணிடணுங்க. நல்லா டைட்டாக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எந்த ஃபேப்ரிக்கும் வெளியில் வராமல் நம்ம எங்கன்னா வெளியில் போனாலும் இதை அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம saree பாக்ஸ் ப்ளீட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா
சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட்டாக நல்லா டைட்டாக இருக்குங்க பாருங்கள். அலைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது, சேஞ்ச் ஆகாமல். அதே மாதிரி பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக டைட்டாக இருக்குங்க. எந்த ப்ளீட்ஸுமே உங்களுக்கு கலையாமல் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம சாரியை இன்னொரு ஃபோல்டும் அப்படியே திருப்பி இன்னொரு ஃபோல்டும் பண்ணிடணுங்க. அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்லு ப்ளீட்ஸ் கொஞ்சம் மட்டும் வெளியில் இருக்கும். அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம சாரீக்குள்ளே அப்படியே டக்கின் பண்ணிடணுங்க. அங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பேக் மாதிரி வரும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லுமே உள்ளே அழகாக நீட்டாக நம்ம உள்ளே டக்கின் பண்ணிடணுங்க. நல்லா டைட்டாக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எந்த ஃபேப்ரிக்கும் வெளியில் வராமல் நம்ம எங்கன்னா வெளியில் போனாலும் இதை அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ பாக்ஸ் ப்ளீட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நல்லா டைட்டாக இருக்குங்க பாருங்கள். அலைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது, சேஞ்ச் ஆகாமல். அதே மாதிரி பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக டைட்டாக இருக்குங்க. எந்த ப்ளீட்ஸுமே உங்களுக்கு கலையாமல் இருக்கும். நம்ம பாக்ஸு ஷேப் ப்ரீ ப்ளீட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம இதை வந்து பாக்ஸில் வச்சுட்டு இப்போ பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம ட்ராவல் டைமில் இல்லை யாருக்குன்னா சாரீ நம்ம கிஃப்ட் பண்ணுறோன்னா இது மாதிரி எடுத்து நம்ம அதை உள்ளே வச்சு நீட்டாக ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியே நம்ம அதை இது பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் வியர் பண்ண ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொடுக்கலாம். பாக்ஸ் ஷேப் ப்ரீ ப்ளீட்டிங் ரெடி.